வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், திதி வளர்பிறை, பஞ்சமி, யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று நவராத்திரியின் 5ஆம் நாள். நாளைய விசேஷம், நாளைய தினம் நவராத்திரியின் 6ஆம் நாள் மற்றும் நாளைய தினம் ஷஷ்டி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைக்கி சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை, குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கார். மற்றொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுகாலம் வரைக்கும் 6ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தார். பொதுவாக இந்த மேஷம், விருச்சகம் இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு புதன் வலுக்கக்கூடாது. இப்போ புதன் இடம் மாறி இப்போ 7ஆம் இடம் வந்துட்டார். அங்கே சுக்கிரனோடு இருக்கார். அது கேந்திரமான இடமாக இருந்தாலும் அது உச்சத்தை விட கொஞ்சம் பெட்ரு தான். அதனால் இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் தெரியும். இன்று ஒரு நாள் கவனமாக இருப்பது சிறப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாள். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார். ராசியிலேருந்து குரு பகவான் சந்திர பகவானை பார்க்குறார். அதனால் உங்களுடைய நண்பர்களால் சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நண்பர்களால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். இதுகாலம் வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த புதன், உச்சம் பெற்றிருந்த புதன் இப்போது 6ஆம் இடம் வந்துட்டார். 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், இந்த இரு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது உல்லாச பயணங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த உங்கள் ராசி அதிபதி இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும், இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. 5 என்பது ஒரு திரிகோணம், 4 என்பது கேந்திரம். ராசி அதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார், திரிகோணத்தில் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து அதில் நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நேரம். 12ஆம் இடத்துல குரு, அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இருந்தாலும் நன்மையான செலவுகளாக, நல்ல செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு புதன் நன்மை செய்யாத ஒரு கிரகம். அது இதுகாலம் வரைக்கும் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தது. இப்போ 4ஆம் இடம் சென்று விட்டார் புத பகவான். அது ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு. இனிமேல் கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸு, புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சைன் ஆகும். ஆனால் உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் இது வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும். இன்றைக்கி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும். சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் 2-11 கூடிய கிரகம் புதன், மிக வலிமையான கிரகம், நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் 2ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். இப்போ புதன் மாறி 3ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் இன்றைக்கி அந்த கிரக நிலை இல்லை. இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான். இந்த குரு செவ்வாய் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். அதே மாதிரி விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தான் உங்களுக்கு விரயத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் நீச்சமாயிட்டார். அதனால் விரயங்கள்
கம்மியாகும், சேமிப்புகள் உயரும், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பயணம் உண்டு, பயணத்தால் நன்மையும் உண்டு. இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதி புதன் உச்சமாக இருந்தார். இப்போது 2ஆம் இடத்துல போய் சுக்கிரனோடு இணைகிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைகிறார். சுக்கிரன் புகன் தான் 2ஆம் இடத்துல. அதனால் பணம் நிறையா வரப்போகுது. உங்களுக்கு வேறு விதங்களில் பணம் வரப்போகுது. ரொம்ப யோகமான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண யோகம் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சி பலிதமாகும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தது. இப்போ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதில் புதன் உச்சமாகி 12ஆம் இடத்துல இருந்தால் நல்ல செலவுகள் அதிகமாக ஆயிருக்கும். கடந்த சில 20 நாட்களாக இப்போ அந்த புதன் மாறி உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். ராசிக்குள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும். அதனால் இப்போது கொஞ்சம் செலவுகள் கம்மியாகும். உங்கள் பேச்சு திறன் இப்போ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பேசியே பல காரியத்தை சாதிப்பீங்க. பேச்சால் இந்த வையகத்தை வெல்லக்கூடிய நேரம், ஜெகத்தை வெல்லக்கூடிய நேரம், ஜெகத்தை ஆளக்கூடிய நேரம். அதனால் நல்ல நாள் இது. சந்தோஷமாக இருப்பீங்க. தோற்றப்பொழிவோடு இருப்பீங்க. ஹாஸ்யமாக பேசியே பலரை சிரிக்க வைப்பீங்க. புகழ் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி உங்கள் ராசிக்குள் நீச்சம். சந்திர பகவான் ராசியை கிடக்கிற இந்த நேரம், இது வரைக்கும் 11ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. அவர் இப்போ 12ஆம் இடம் வந்துட்டார். ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு வந்தால் அது நல்லது. 8குடையவன் 12ஆம் இடம் வந்தால் அது நன்மை. அதனால் இப்போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடம்பில் இருந்த வியாதி வேக்கெல்லாம் போயிட்டு இப்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 12இல் 2 சுபகிரகங்கள், அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. உங்கள் ராசியை ஒரு சுபகிரகம் பார்க்குது. அதனால் எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மையான நாள். சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நாள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீச்சமாயிட்டார். அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். பொதுவாக இந்த 6, 8 கிரகங்கள் மறையணும், வலு இல்லாமல் இருக்கணும். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கெட்டது செய்கிற கிரகம் 10ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் அது தீமை செய்யாமல் இருக்கும். அந்த விதத்தில் இப்போ எல்லா கிரகங்களும் தீமை செய்யாது இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதே ஒரு நல்ல விஷயம். நன்மை செய்கிற கிரகமான செவ்வாய் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கார். அதனால் பூர்வீகத்தில் இருந்து ஏதாவது நிலம்புலங்கள்லாம் வரும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். யோகமான சிறப்பான நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும், 11ஆம் இடத்துல சந்திரன். தொழில் நல்லா நடக்கும். லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். திருமண யோகம் உண்டு. திருமணம் இப்போ கைகூடும். 2ஆம் இடத்தில் 2 கிரகம் உங்கள் ராசி அதிபதியுமான சனி பகவான் இருக்கார். அதனால் தன லாபங்கள் அதிகம்தான் வரும். வருமானங்கள் வரும். பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். யோகமான நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலும் யோகம் நிறைந்த நாள். 9ஆம் இடத்தில் 2 கிரகங்கள், 10ஆம் இடத்தில் 6 கிரகம். இந்த 6, 8 கிரகங்கள் பொதுவாக பலம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபதி இப்போது நீச்சமாயிட்டார். அதனால் உங்களுக்கு இப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் வக்கீலை போய் பாருங்கள். அது ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் உட்காந்து கூட பேசி அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்படி இருக்குது இப்போ கிரகநிலை. அதனால் வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றியும் உண்டு. இது ரொம்ப பிரமாதமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். இதுகாலம் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த புதன் அவர் இப்போது 8ஆம் இடம் சென்று விட்டார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு. அதனால் கிரகங்கள்லாம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமான நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. அதனால் வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. நிலம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது தோட்டம் துறவு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
இல்லைனா பக்கத்தில் 2 ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க சில பேர். 2ம் சீப்பாக வருது சார், ஒன்று வாங்கிட்டிங்கன்னா 1 இலவசங்கிற மாதிரி. ஒரு சின்ன பாதை தான் சார் போகுது, பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சார், இது வாங்கினா தான் அது தருவாங்களாம், இல்லைனா இது வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டிக்காரங்களுக்கு இந்த பக்கம் போக முடியாது, அதனால் அவங்களும் கொடுக்குறாங்க சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வரும், ஆனால் வெவ்வேறு டாக்குமெண்ட்டில் வரும். அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. முயற்சித்து பாருங்கள். இந்த நாள் நல்ல நாள்.